ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எந்த வேலைக்குமே போகாமல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்மளாலையுமே சம்பாதிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மோஸ்ட்லி வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம செய்கிற ஒரு முக்கியமான வேலை வந்து பார்த்திங்கன்னா, சமைக்கிறது. கிச்சன் வந்து எப்போவுமே நம்ம பொறுப்பில் தான் இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க ஏ டு இசட் வந்து அதில் எல்லாத்தையுமே நம்ம தான் பார்ப்போம், நம்ம தான் பண்ணுவோம். எது இருக்குது இல்லைன்றதையும் நம்ம தான் கவனிப்போம். எது வாங்கணும், எப்போ எது தேவை அப்படின்றதையும் நம்ம தான் தெரிஞ்சு வச்சுருப்போம். கிச்சனை பற்றின முழு டீட்டெயிலுமே வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற லேடிஸ்க்கு மட்டும்தான் தெரியும். மோஸ்ட்லி நிறையா ஆம்பளைங்க வந்து அதில் தலையிட மாட்டாங்க, தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க வீட்டில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றது. சில ஆம்பளைங்க இருக்காங்க, வீட்டில் மளிகை சாமாவும் வாங்கி போடுற ஆம்பளைங்க இருக்கிறாங்க. அது வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, லேடிஸ்கிட்ட வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை நம்பி பணம் கொடுத்து நீ செலவை பாரு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே அவங்க பார்க்குறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆம்பளைங்க வந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கி போடுறதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றி எனக்கு தெரியல. அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னும் எனக்கு தெரியல. மோஸ்ட்லி வந்து நீங்கள் சம்பாதிக்கணும், இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லவங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லணும். ஸோ வீட்டு பொறுப்பை மட்டும் நான் பார்க்குறேன், என்னை நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமையாக நீங்கள் பேசி புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் புரிய வச்சு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வர வச்சு முடிஞ்ச அளவுக்கு வீட்டு பொறுப்பை மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி மாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கன்னா, உங்களாலேயும் வந்து ஒரு பெரிய அளவு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன அளவாவது சேமிக்க முடியும். சேமிப்பு அப்படின்னா அதாவது பணத்தை வந்து வாங்கி சேர்த்து வைக்கிறது, அது மட்டும்தான் சேமிப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. உருவாக்குறது மட்டும் சேமிப்பு கிடையாது. இருக்கிறத அழிக்காமல் பார்த்துக்கிறதும் வந்து சேமிப்பு தான். நான் என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேனோ அதை தான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு எல்லாமே தெரியும், அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எதுவுமே தெரியாத ஒரு இடத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு தான் நான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் வந்து நானும் சொல்லலாம், எனக்கும் வந்து சொல்கிற ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னமும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும், அனுபவப்பட தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். நானும் நிறைய பேர் சொல்லி இன்னமும் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறேன். மோஸ்ட்லி நிறையா விஷயம் வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு யோசிப்போமா, இல்லை இதெல்லாம் பண்ணி நம்ம என்ன பெருசாக சேவிங்ஸ் பண்ணிட போகிறோம் அப்படின்ற எண்ணமா, அது எனக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாரம் வந்து நான் மாவு அரைக்க கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டேன், இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அரைக்க முடியல அப்படின்னா, அந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து எனக்கு பயங்கரமாக செலவு இழுத்துரும். ஏன்னா எங்கே மாவு வாங்கணுன்னாலுமே 1 கிலோ வந்து 35 ரூபா. அந்த 1 கிலோ மாவு வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தான் வரும். அதுவும் ஒரு வேளை மட்டும்தான் வரும், 2 வேளை கூட வச்சுக்க முடியாது. ஆனால் இதுவே நான் வீட்டில் அரைச்சேன் அப்படின்னா 4 நாளைக்கு 5 நாளைக்கு வந்து எனக்கு கம்பல்சரி வந்து அந்த மாவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே தான் நான் சொல்கிறேன். இப்போ என்ன கூட பாருங்கள், நான் நார்மலாக ஒரு ரசம் தான் வைக்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு அளவு, ஒரு கரண்டி, இந்த அளவு ஊற்றினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கரண்டி வந்து ஒரு அளவான கரண்டி யூஸ் பண்ணி நம்ம செய்யறது வந்து நமக்கு நிறையாவே வந்து மிச்சம் பண்ண உதவியாக இருக்கும். எண்ணெயாகட்டும், கடுகாகட்டும், எல்லாமே சொல்கிறேன் நான். சில பேர் வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு கரண்டி இல்லாமல் அப்படியே கையில் வந்ததை ஒரு நேரம் ஒரு அளவு போடுவாங்க. இப்போது நான் காட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் கடுகு கூட வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து நம்ம ஃபுல்லாக போடுறத விட கொஞ்சம் குறைச்சி போட்டால் வந்து நல்லது. இது வந்து சிக்கனு பண்ணணும், நம்ம கஞ்சத்தனம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ நீங்கள் கையில் வந்து அளவு மானாவாரியாக போட்டும் சமைச்சு பாருங்கள், அளவாக போட்டும் சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்லலாம் வந்து எந்த ஒரு வித்தியாசமுமே வராது. நமக்கு பொருளும் வந்து ரொம்ப நாள் இருக்கும். 30 வயசு தாண்டிட்டாலே எண்ணெய், உப்பு, காரம்லாம் வந்து கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிறது வந்து உடம்புக்கு நல்லது. டேஸ்ட்டு நல்லா இருக்காது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது, நல்லாவே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் வாரி போட்டு சமைக்கிறத விட இந்த மாதிரி பார்த்து அளந்து போட்டு சமைக்கிறது வந்து நிஜமாக உடம்புக்குமே ரொம்ப நல்லது. டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல.
ஒரே மாதிரி தான் இருக்குது. சொல்லப்போனால் வாரி வழங்கி போட்டு சமைக்கிறத விட அளவாக போட்டு சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களாலே வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ மளிகை சாமான் வந்து டக்குன்னு காலியாகுது. 1 மாதத்துக்கு நம்ம கணக்கு பண்ணி வாங்குகிறோம். ஆனால் 1 மாதத்துக்கு கூட வரமாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது. பாதியிலே போயிட்டு திரும்பவும் கடுகு வாங்குற மாதிரி இருக்குது, சோம்பு வாங்குற மாதிரி இருக்குது, சீரகம் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு நடக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து அளவு வச்சு நம்ம சமைக்கிறது வந்து நம்ம மளிகை சாமாவும் நமக்கு மிச்சமாகும். இதில் வந்து நமக்கு பணமும் நிறையா மிச்சமாகும். ஸோ நான் அதைத்தான் வந்து இவ்வளோ நேரமாக சொல்ல வந்துட்டுருக்கேன். பெண்களால் வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸால் வேலைக்கு போக முடியல அப்படின்ற லேடிஸால் கண்டிப்பாக வந்து குடும்ப தலைவிகளால் வந்து கண்டிப்பாக சாரிங்க என் பொண்ணால் தான் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஸோ அவன் மேலே கவனம் போகிறனால என்னால் கண்டினியூவாக வாய்ஸ் கொடுக்க முடியல. நான் வீடியோஸ் ரெகுலராக கொடுக்காததுக்கு கூட காரணம் பார்த்திங்கன்னா பாப்பா இருக்கிறனால தான். ஸோ அவள் வந்து ஸ்கூல் போகிற வரைக்குமே எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸ் ரெகுலராக கொடுக்க நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. இப்போது இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் பார்த்திங்கன்னா என்னால் கண்டினியூவாக கொடுக்கவே முடியல. ஸோ நான் போயிட்டு வந்து தான் கொடுத்துட்ருக்கேன். இது ரொம்ப சின்ன ஒரு விஷயந்தான். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனித்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வீட்டு செலவில் கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியும். அதை தான் வந்து நான் சொல்ல வரேன். இந்த சேப்புக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு கவர் ஃபுல்லாக அப்படியே எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து 10 ரூபா காய்கறி அந்த மாதிரி கிடைக்கும். அதுவுமே வந்து எல்லா நேரமும் அந்த கவர் ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில நேரம் கவர் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அழுகின காய்களும் போட்டு வச்சுருப்பாங்க. சில நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/4 கிலோ காய் கூட இருக்காது. ஒரு 150 காய் 200 காய் அது தான் 10 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தான் பார்த்து கவனித்து எது நமக்கு சரி வரும் வராது அப்படின்றத பார்த்து நம்ம அன்றைக்கே உடனே சமைக்க போகிறோமா, இல்லை ஒரு வாரம் வச்சுருந்து சமைக்க போகிறோமா அப்படின்றதெல்லாம் நம்ம தான் யோசித்து பார்த்து முடிவு பண்ணி வாங்கிக்கணும். இது வந்து எனக்கு கொஞ்சம் வேலை தான். இந்த கிழங்கை வந்து நான் அவிச்சு இதை மட்டுமே உரித்து எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு நான் சிரமம் பார்த்து கொஞ்சம் பெரிய பெரிய கிழங்கா நான் போயிட்டு எடை போட்டு வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 25 ரூபா 30 ரூபா வந்திருக்கும். அதுவும் 1/4 கிலோ கிழங்கே. இந்த மொத்த கிழங்குமே வந்து நான் 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு 4 பேர் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். 2 வேளை வந்து கரெக்டாக வந்தது இந்த கிழங்கு மொத்தமே. இந்த மாதிரி சிரமம் பார்க்காம வீட்டில் சும்மா தானே இருக்க போகிறோம். இதுக்கெல்லாம் போய் நம்ம சிரமம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் சேமிக்க முடியாது. ஏன்னா இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா காசு சுலபமாக நம்ம கையில் இருக்கும். அப்படி இல்லை, நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம கவனித்து தான் வந்து நம்மளால் காசு வந்து மிச்சம் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்களுமே பண்ணி பாருங்கள்.